அப்பொழுது கடவுள் திருமுன் இருந்த பொன் பலிப்பீடத்தின் 4 கொம்புகளில் இருந்தும் எழுந்த ஒரு குரலை கேட்டேன். அக்குரல் அந்த வான தூதரிடம், பூப்பிரதீசு பேராற்றின் அருகில் கட்டப்பட்டு கிடக்கும் வான தூதர் 4 அவிழ்த்து விடு என்றது. அவ்வாறே மனிதருள் 1/3 பகுதியினரை கொல்லும்படி குறிக்கப்பட்டிருந்த ஆண்டு, மாதம், நாள், மணிக்காக ஆயத்தமாய் இருந்த அந்த 4 வான தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரைப்படையின் எண்ணிக்கையை சொல்ல கேட்டேன். அது 20 கோடி. நான் கண்ட காட்சியில் குதிரைகளையும் அவற்றின் மேல் ஏறி இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் நெருப்பு, பதுமராகம், கந்தகம் ஆகியவற்றின் நிறங்களை கொண்ட மார்பு கவசங்களை அணிந்திருந்தார்கள். அக்குதிரைகளின் தலைகள் சிங்கங்களின் தலைகள் போன்று இருந்தன. அவற்றின் வாயிலிருந்து நெருப்பும் புகையும் கந்தகமும் வெளிவந்தன. அவற்றின் வாயிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பு, புகை, கந்தகம் ஆகிய 3 வாதைகளால் மனிதருள் 1/3 பகுதியினர் கொல்லப்பட்டனர். அக்குதிரைகளின் ஆற்றல் அவற்றின் வாயிலும் வாளிலும் இருந்தது. அவற்றின் வாள்கள் பாம்பு போன்று இருந்தன. அவை தங்கள் தலையை கொண்டு தீங்கு இழைத்து வந்தன. அந்த வாதைகளால் கொல்லப்படாமல் எஞ்சிய மனிதர்கள் தங்கள் செயல்களை விட்டு மனம் மாறவில்லை. பேய்களையும் பொன், வெள்ளி, வெண்கலம், கல், மரம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட பார்க்கவோ கேட்கவோ நடக்கவோ முடியாத சிலைகளையும் வணங்குவதை அவர்கள் விட்டுவிடவில்லை. தாங்கள் செய்து வந்த கொலை, பில்லி சூனியம், பரத்தமை, களவு ஆகியவற்றை விட்டு அவர்கள் மனம் மாறவில்லை. ஆமென்.